டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்ஷன்லேயே தெரிஞ்சிருக்கும். கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி OnePlus சைட்லேருந்து ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு மொபைல் கொண்டு வர போகிறோம். அஃப்கோர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, லான்ச் பண்ணிட்டாங்க. OnePlus 8 Pro. அந்த மொபைலில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் சென்சார் 4th சென்சாராக கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் யாரும் மொபைலில் கொடுத்துடாத இன்ஃப்ராரெட் சென்சாரை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஃப்ராரெட் சென்சார் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டில் இதை எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செக்கிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க. உள்ள ஏதாவது திங்ஸ் மறைச்சு வச்சு கொண்டு வராங்களா, அதர் தன் தட் ஒரு மெட்டீரியலாக இருக்கட்டும், ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், உள்ள இன்டீரியல் பார்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணாமே அதை ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் நல்லதுக்கு யூஸ் பண்ணாலும் தம்ப்நெயிலே வச்சிருந்தேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது டெவலப் ஆக இதை எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரி, ஓகே. இந்த மாதிரி சொன்னோன்னே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூடியூபர்ஸ் அதை டெமோ பண்ணியே காட்டினாங்க. இந்த மாதிரி இருக்குன்னு மிக்சட் ரிவ்யூ தான் போயிட்டு இருக்கு. நிறைய யூடியூபர்ஸ் டெஃபினட்டாக இது தப்பு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதர் தன் தட் இதை பேன் பண்ணுங்க OnePlus 8 Pro அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரைக்கும் போயிருச்சு. இது ஆரம்பத்தில் OnePlus சைட்லேருந்து ரொம்ப அமைதியாக இருந்தவங்க இந்த மாதிரி நிறைய பெரிய புள்ளிங்கள்லாம் வந்துட்டு அதை குத்தி காட்டினோன்னே OnePlus சைட்லேருந்து ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. விவோ அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியா, அதுதான் ரெட்மியோட CEO ஐஃபோனில் போஸ்ட் போட்டு மாட்டிக்கிட்டாரு தெரியுமா, அதே சோஷியல் மீடியாவில் OnePlus வந்துட்டு ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகே, நாங்கள் அந்த விஷயத்தை அப்டேட் கொடுத்து டெம்பரவரியாக அந்த சென்சாரை வந்துட்டு நாங்கள் பேன் பண்ண போகிறோம், அந்த கேமராவை டெம்பரவரியாக நாங்கள் பேன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நாங்கள் திரும்ப வந்துட்டு கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அவங்க கொண்டு வந்ததே ஒரு தப்பான நோக்கத்தோட அப்படின்னு நான் டெஃபினட்டாக சொல்லவில்லை. ஈவன் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட மார்க்கெட் அடி வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஈவன் அந்த OnePlus 8 Proல கொண்டு வந்த இந்த இன்ஃப்ராரெட் சென்சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப்பாலாம் எடுத்து காட்டாது, சில திங்ஸை மட்டும் தான் எடுத்து காட்டும் அப்படின்னாலும் கூட ஜஸ்ட் த பிகினிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பார்த்து இன்னொரு பிராண்ட் கொண்டு வருவாங்க, அதோட பெருசாக டெவலப் பண்ணணும்னு நினைப்பாங்க. கிட்டத்தட்ட 48 மெகாபிக்சல் வந்தோடனே 108 கொண்டு வரணும்னு நினச்சாங்க. இந்த மாதிரி 256, 300, 400, 500 போய்கிட்டே இருக்கிறப்ப இது மட்டும் என்ன சும்மாவாக விடுவாங்க, இவங்க கொண்டு வந்தோடனே இன்னொரு பிராண்ட் கொண்டு வருவாங்க, அந்த பிராண்ட் கொண்டு வந்தோடனே இன்னொரு பிராண்ட் கொண்டு வருவாங்க. அதனால தான் ஜஸ்ட் த பிகினிங், இது ஒரு ஸ்டார்டிங் புள்ளி வச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இது நாட்டுக்கு புதுசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. சோனி வந்துட்டு அஃபிஷியலாக வந்துட்டு கேமரா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் இதோட அட்வான்ஸாகவே இருந்தது. அது டோட்டலாக வேறு ட்ராக். அதை மொபைலில் கொண்டு வந்தது தான் தப்பு அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க. கேமராவில் கொண்டு வந்தால் கூட அந்த அளவுக்கு எல்லாரும் வாங்க மாட்டாங்க. பட் மொபைல்னு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஏகப்பட்ட யூசர்ஸ் வந்து வாங்குவாங்க. அதை எந்த யூசர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அதை எப்படி பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது அதை அவங்க முன்னாடியே திங்க் பண்ணியிருக்கணும். எத்தனை டெஸ்டிங் டீம் இருப்பாங்க, எத்தனை ரிவ்யூ யூனிட் டீம் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி கொண்டு வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இத்தனை பேர் சொன்னதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துலையும் நியாயமாக எனக்கு தெரியல. தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். ஓகே, நீ சாம்சங் யூசர் இல்லை ஐஃபோன் யூசர் அதனால தான் இப்படி வந்து புலம்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சாரி. நான் யூஸ் பண்ணுறது OnePlus 7 Pro மொபைல். அதை நான் ரீசெண்டாக ஸ்டுடியோ டூரில் கூட நான் போட்டிருந்தேன். ஸோ இதில் ஏகப்பட்ட நல்ல விஷயம் இருந்தாலும் இதை எந்த மாதிரி கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டிவைஸாக தனியாக கொண்டு வந்திருக்கலாம். அதுக்கு ஒரு லைசன்ஸ் போட்டு இந்த மாதிரி யூசர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம். OnePlus சைடில் இருந்தே அது மொபைலாக இல்லாமல் வேற ஒரு டிவைஸாக லான்ச் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காது. பட் அது மொபைலில் கொண்டு வந்தது தான் ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட்டுங்க. அஃப்கோர்ஸ் நான் திரும்ப சொல்கிற விஷயம் அது ரொம்ப இப்போ தான் ஜஸ்ட் பிகினிங். அதை வச்சு ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பார்த்துட முடியாது, ரொம்ப பெருசாக வந்துட்டு ஸ்கேன் பண்ணிட முடியாது அப்படின்னாலும் கூட ஜஸ்ட் பிகினிங் அப்படிங்கிறத நான் திரும்ப சொல்லிக்கிறேன். டெக்னாலஜி வளர்தான் வேணும். பிரைவசி சேஃப்டி அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீயே டெக்னாலஜி ஃபீல்டில் இருந்து இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ஃபீல்டில் இருக்கேன் அப்படிங்கிறக்காண்டி மட்டும் அதை உயர்த்தி பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான் இருக்கு. இதுக்கப்புறம் அப்டேட் கொடுத்து நாங்கள் டெம்பரரியாக மாற்றுறோம் அப்படிங்கிற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா OnePlus. அப்டேட்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை டிசேபிள் பண்ணுறாங்க கேமராவில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பக்ஸ் வரவும் நிறைய சான்ஸ் இருக்குது. அது டெஃபினட்டாக வந்து டெக்னிக்கலாக இருக்கிற ஒரு விஷயம் தான். பட் ஓகே, இப்போயாவது அவங்க எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்கிறாங்களே அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். உங்களோட பர்சனல் தாட் என்ன? இந்த மாதிரி கொண்டு வர நல்ல விஷயமா இல்லை இதெல்லாம் வேணாம் ப்ரோ அப்படிங்கிறது மாதிரி உங்களோட என்ன பர்சனல் தாட் இருந்தாலும் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். சமமில்லா சமுதாயத்தை ஒழிப்போம். ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஏறிக்க எழுந்து வரா.